ஹாய் ஃப்ரெண்ட், எஸ்டே லாக் பார்க்கலாமா? பாரிஸில் இருக்க ஃப்ரூட் மார்க்கெட் போயிருந்தேன். எல்லா வகையான ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும். அப்புறம் இங்கே ஜிஹெச்சில் எப்பவுமே டேப்லெட் வாங்க போவோம். அந்த பில்டிங் தான் இது. அங்கே நல்ல காத்தோட்டமான ஒரு பகுதி இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. அடுத்து பாரிஸில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஹோல்சேலில் எல்லாமே கிடைக்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. நம்ம சென்ட்ரல்லேருந்து வரும்போது ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா ஒன் வேல அந்த பாரிஸ் இருக்குது. இது கந்தக்கோட்டம் கோயில் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே ஹோல்சேலில் கிடைக்கும். என்ன விதமான பொருள்னாலும் கிடைக்கும் அங்கே. முடிஞ்சால் போய் உங்களுக்கு தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து மொபைலுக்காக டெம்பர் கிளாஸ் ஸ்டிக் பண்ண போயிருந்தோம். அப்போ டெடி பியரை பார்த்தோம். ஆசையாக இருந்தது, பட் வாங்கலை. அப்புறம் பீச் என்ட்ரன்ஸான நமக்கான அது ஒரு வே, செக்குடு வே பார்த்தோம். அதில் கூவார் பார்த்தீங்களா, ரொம்ப பாப்புலரான பிளேஸ் இது. அதை முடிச்சுட்டு அப்படியே பீச்சோட பஸ் ஸ்டாண்டு க்ராஸ் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பீச்சோட பஸ் ஸ்டாண்டை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, ஒரு பாட்டிமா மோர் விற்றுட்ருப்பாங்க. அந்த மோர் நானும் வாங்கி அவங்க குடிச்சிட்டு தான் போவோம். ஸோ ஒரு 2 பேரும் மோர் வாங்கி நானும் என் ஹஸ்பண்டும் அங்கேயே மோர் வாங்கி குடித்தாச்சு. குடித்து முடிச்சுட்டு வெளியவே இருந்து அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி எல்லாமே பார்த்துட்டு அப்படியே போக ஆரம்பித்தோம். அப்படியே போகும்போது அப்படியே பீச்சு எல்லாமே எதுவுமே உள்ளே போகல. ஏன்னா நாங்கள் வந்தது டேப்லெட் வாங்குகிற பர்பஸ்க்காக. இது உழைப்பாளர்கள் சிலை இது. அப்புறம் இன்னொரு பக்கத்தில் வந்து எப்பவுமே வாட்டர் வந்துட்டுருக்கோம். பட் ரொம்ப வெயில்ன்றதால வாட்டரும் அதில் வரல. அப்புறம் சுந்தரிக்கா கடை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த சுந்தரிக்கா கடைக்கு நானும் இந்த மீன் குழம்புக்கு அடிக்டட் போனால், ஆனால் மீன் குழம்புல எனக்கு மீன் கிடைக்கல. ஸோ ஓகே, லைட் ஹவுஸை பார்த்து ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்புறம் பட்டணம்பாக்கம் ரோட்டில் தான் போவோம். போட் நிறையா இருந்தது. ஃபிஷ்ஷெல்லாம் ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. நாங்கள் எப்பவுமே வாங்கலை. ஸோ அந்த பில்டிங்கில் வந்து அந்த ட்ராயிங்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே அப்படியே பீச் இருக்குது, போகிற வழியில் பீச் இருக்குது. ஸோ பீச்சை பார்த்துட்டே அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எவ்ரி வெனஸ்டே என்னோடய ரொட்டீன் விலாக் இது தான். டேப்லெட் வாங்கிட்டு இந்த வேல தான் போவோம். அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.